நம்ம அம்மா பாட்டி காலத்துலேருந்து ஒவ்வொரு சம்மருக்கும் நம்ம செய்யக்கூடிய ரொம்ப ஸ்பெஷலான மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி 2 கேஜி அளவுக்கு நான் மாங்காய் ஊறுகாய்க்கு வந்து உங்கள் கூட ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கிறேன். நான் சொல்லியிருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்ஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக அமையுங்க மாங்காய் ஊறுகாய். அதுவும் போக இது 1 வருஷத்துக்கு மேலே ஆனாலும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், கெட்டு போகாது. வெந்தயம், கடுகு, மிளகாய்த்தூள், கல்லுப்பு, இவ்வளவு தாங்க நம்ம மாங்காய் ஊறுகாய் செய்கிறதுக்கு தேவை. சுத்தமான நல்லெண்ணெய் பயன்படுத்தியிருக்கேங்க. நீங்கள் எந்த பிராண்டு கூட வாங்கிக்கோங்க. கல்லுப்பு சேர்க்குறதுனால மாங்காய் ஊறுகாய் வந்து ரொம்ப நாள் வரைக்கும் இருக்குங்க, கெட்டு போகாது. அதனால் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஊறுகாய் வந்து நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளவு சூப்பராக எண்ணெய் மிதந்து பார்க்குறதுக்கே எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள். அப்படி பார்க்குறப்பயே நாக்கில் எச்சு ஊறுது, சாப்பிடணும் போல் இருக்குங்க. இது 1 வருஷம் ஆனாலும் அவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். எல்லாத்துக்குமே சூப்பர் சைட் டிஷ்ஷுங்க. இன்றைக்கி நான் 2 கேஜி அளவுக்கு ஊறுகாய் பண்ணியிருக்கிறேங்க. கண்டிப்பாக வந்து இந்த ஊறுகாய் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதனுடைய கம்ப்ளீட் வீடியோ வந்து நான் ஷார்ட்ஸ்க்கு மேலே வந்து லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அதோட ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.